நம்மை எப்படி உயர்த்தும் என்பது நமக்கு தெரியாது. சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்கள் நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். சில அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்களை நாம் செய்கிற பொழுது நன்மைகள் லட்சோபலட்சம் கணக்கில் சேகரிக்கப்படக்கூடியதாக மாறிவிடுகிறது. சில நேரங்கள் நாம் செய்த அந்த அமல்கள் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, கபரிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது, மஹ்ஷர் மைதானத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். சில அமல்கள் சொர்க்கத்திற்குரிய அமலாக சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியதாக மாறி இருக்கும். ஆனால் அமல்கள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கக்கூடியது, மறுமையில் அந்த அமல்களை போன்று பயன் தரக்கூடியது உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நாம் செய்கிற எந்த அமலாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களும் நாளை மறுமைக்கான பாதையில் அது மிகப்பெரிய பலனை தரக்கூடியது என்பதில் மறு கருத்தில்லை. கண்ணியத்திற்குரியவர்கள், எந்த அமலையும் சாதாரணமாக கடந்து போய்விடக்கூடாது. நம்ம இன்னைக்கு நிறைய என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, உலகத்தின் சாதாரணமான பொருட்கள் மீது அக்கறை செலுத்துவதை போன்று கூட அமல்கள் மீது அக்கறை செலுத்துவது என்பது குறைந்து போனது. அது பெரும் அமல்களாக இருந்தாலும் சரி, கடமையான அமல்களாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான அமல்களாக இருந்தாலும் சரி, நபிலான அமல்களாக இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நாளை மறுமையில் எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை மறந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம் வாழ்க்கையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், இது சாதாரணமான ஊக்கு தானே, அது எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி தூர போடுறதில்லை. சாதாரணமான ஊசி தானே, அது எதுக்கு தேவைப்பட போகிறது என்பதை நினைத்து தூர போடுவதில்லை. சாதாரணமான கிழிந்த துணிகள் தானே, நாளை தரை தொடுப்பதற்கு, அடுப்பங்கரையை துடைப்பதற்கு, அது அடுப்புக்காக கூட அது பயன்படும் என்பதை என்ன செய்திருக்கிறோம். சாதாரணமான பொருட்கள் அது என்றோ ஒரு நாள் பலன் தரக்கூடியது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அமல்களை பொறுத்த மட்டிலும் அந்த பலனை பற்றிய சிந்தனை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அமலாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சின்ன பேரித்தம்பழம் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படின்னாங்க. ஒரு சின்ன பேரித்தம்பழம் துண்டு தானே, அதை தர்மம் கொடுக்கிறது என்ன ஆகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன பேரித்தம்பழம் துண்டு தான், அது சாதாரணமாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த பேரித்தம்பழம் துண்டை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வார், அதை நீங்க தர்மம் கொடுக்கிறதுனால அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நான் சொர்க்கத்திற்கு போகும்பொழுது அந்த மேராஜுடைய பயணத்தில் நான் சொர்க்கத்தை பார்க்கிற பொழுது சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி சத்தம் என்ன செய்கிறது கேட்கிறது. நான் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் என்ன செய்யுது, உங்களுடைய காலடி சத்தம் கேட்குது, நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்கன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ பெருசாக நான் அமல்கள் எல்லோரும் செய்கிற மாதிரி தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஆனால் எங்கிட்ட பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா ஒளி செஞ்ச உடனே 2 ரக்காய் தொழுதுருவேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் ஒளி செஞ்சால் காலையில் ஒளி செஞ்சாலும் சரி, நைட்டில் ஒளி செஞ்சாலும் சரி, எப்போ நான் ஒளி செய்கிறனோ அப்போ நான் 2 ரக்காய்க்கு என்ன செஞ்சிருவேன், தொழுதுருவேன். இதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய அமல்னு சொன்னாங்க. அப்போ சொர்க்கத்துடைய காலடி சத்தத்தை கேட்கிற அளவுக்கான ஒரு அமலை செய்திருக்கிறார்கள். அது சாதாரணமாக நினைக்கலாம். ஒளி செஞ்சுட்டு 2 ரக்காய்க்கு தானே தொழுதிருக்கிறோம், இதில் என்ன ஆக போகுது, சாதாரணமாக நினைக்கக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமல் சொர்க்கத்தை கூட தரும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தாங்க. வரும்பொழுது என்ன செய்கிறோம், வர்றோம், ரோட்டில் என்ன செய்து ஒரு முள் கிடக்குது அல்லது ஒரு கல் கிடக்குது, ஏதோ எடுத்து ஒருத்தருக்கு இடைஞ்சல் தர்ற மாதிரியான ஒரு பொருள் கிடக்குது, எடுத்து செய்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய அமல் தான், ஆனால் அந்த அமல் மூலம் அல்லாஹ் என்ன செய்வார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பால் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அப்ப எந்த அமல் நரகத்திலிருந்து நம்மை காக்கும் என்பது தெரியாது, எந்த அமல் நம்முடைய சொர்க்கத்தை சேர்க்கும் என்பது தெரியாது, எந்த அமல் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அமல்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமானது, எந்த அமலும் சாதாரணமான அமல் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் சர்வ சாதாரணமாக அமல்களை கடந்து போய் கொண்டிருக்கிறோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒளி செஞ்சிட்டீங்களா? எல்லாரும் ஒளி செஞ்சுட்டு தான் பள்ளிவாசலுக்குள்ளே வாரோம். யாராவது ஒளி செய்யாமல் வரோமா? எல்லாரும் ஒளி செஞ்சுட்டு தான் நினைச்சிடும் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரோம். ஆனால் நாம் மறந்து போன சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியுமா? ஒளி செஞ்சுட்டு முடித்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை ஓதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்துடைய 8 வாசல் எந்த வாசல் வழியாலும் நீங்கள் நுழையலாம். சாதாரணமான அமல் தானே. யாருக்காவது களிமா தெரியாத மக்கள் இருப்பாங்களா? பெரும்பாலும் நிறைய பேருக்கு மாப்பிள்ளையாக ஆக்கி உட்கார வச்சுக்கும் போது தான் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த களிமா இப்போ இதான் 2வது களிமா, அந்த களிமாவை சொல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. சின்ன பள்ளியில் ஓதிருப்பீங்க. சில பேரை ஜனாசாவை தூக்கிட்டு வரும்போது தான் செய்ய வேண்டியது களிமா ஷஹாதா அப்படிங்கிற வேண்டியது இருக்குது. அப்பவும் பல பேருக்கு காது கேட்கறது இல்லை. எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்குது. சில பேர் சொல்ல மாட்டேன்னு வந்துட்டு இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. சில பேர் தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க வரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. இப்போ ஷஹாதத்துடைய சாதாரணமான களிமாக தோன்றக்கூடிய இந்த களிமா சொர்க்கத்தை தரக்கூடிய, சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாக நுழையக்கூடிய ஒரு ஆற்றலை தருகிறது என்று சொன்னால் எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் சாதாரணமானது கிடையாது. நாம் அதை சாதாரணமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? தனித்துவமான பாதைகளை தந்திருக்கிறான், தனித்துவமான சிறப்புகளை தந்திருக்கிறான். சில அமல் இருக்கும், அது செஞ்சால் 10 நன்மையாக இருக்கலாம். சில அமல்கள் இருக்கும் 700 மடங்கு வரை என்ன செய்யலாம், அந்த அமலுக்கான கூடி இருக்கலாம். எந்த அமலுக்கு எவ்வளவு நெருக்கி எவ்வளவு அதிகமாக பெருக்கி நமக்கு அல்லாஹ் தருவான் என்பது தெரியாது. எதையும் சாதாரணமாக கடந்து போகாதீங்க. உலகத்தில் யாரையுமே எந்தெந்த பொருளையுமே சாதாரணமாக நினைக்கிற ஒரு பேனா கூட நமக்கு என்ன செய்யும், எழுதுதா அப்போ பேனா அதை வச்சுக்கப்பா, எதுக்காக தேவைப்படும், எதுவோ ஒன்று அதை தேவைப்படும் என்று நினைக்கிற நாம் அமல்களுடைய விஷயங்களில் மட்டும் சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே ஆம்பளைங்க எல்லாருமே உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். யாருக்காக உழைக்கிறோம்? எல்லாருமே நம்ம பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காண்டி உழைச்சிட்டு இருக்கிறோம். உழைக்கும் போது என்ன சிந்தனை ஓடுது நமக்கு? மனைவி வந்துடுச்சு, பிள்ளைங்க வளர ஆரம்பிச்சிருச்சு, பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும், நல்ல முறையில் என்ன செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம், நினைப்பில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் ரொம்ப பலமான உடலாக இருந்துச்சு, பார்த்தால ஒரு இந்த ஜிம்பாடி சொல்லுவாங்க இல்லையா, பயங்கரமான ஆளாக இருந்தார். பார்த்தா உடம்பை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில பெருமக்கள் சொன்னாங்க, எவ்வளோ உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு, பலமான உடம்பாக இருக்குதா இவருக்கு, இவரெல்லாம் என்ன செய்யலாமே, அல்லாஹ்வுடைய பாதையில் வரலாமே, போர் புரியலாமே, இப்படி ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு, உழைக்க போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் போகிற இந்த பாதையும் அல்லாஹ்வுடைய பாதை தான். யார் தன் பிள்ளைகளுடைய கஷ்டங்களை, நெருக்கடிகளை நீக்குவதற்காக உழைக்க செல்கிறாரோ, யார் தன் பெற்றோர்களுடைய தேவைக்காக உழைக்க செல்கிறாரோ, யார் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது என்பதற்காக, தன் குடும்பமோ தானோ யாரிட்டுமே எதிர்பார்க்காம இருக்கணுங்கிறதுக்காக உழைக்க போறாங்களோ, இந்த குடும்பஸ்தர், இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவன், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் உழைக்க செல்கிறான். சாதாரணமான விஷயம் இல்லை. நாம் இன்னைக்கு வெளிநாடுகளில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், உள்ளூர் வியாபாரங்களில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஏதோ ஒன்று தொழில் ரீதியாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படிப்பட்ட குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குடும்ப தலைவன் தன் உழைப்புக்காக, அது கடல் கடந்து போய் உழைத்தாலும் சரி, உள்ளூரில் உழைத்தாலும் சரி, யார் தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாரோ அந்த குடும்ப தலைவர், அவர் அந்த உழைப்பதற்காக போன பயணம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்ற பயணமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அது அல்லாஹ்வுக்காக செஞ்ச பயணம். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என் பொண்டாடி பிள்ளைக்காக சம்பாதிக்கிறேன், என் மனைவி மக்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக சம்பாதிக்கிறேன். இந்த சம்பாதிப்பு கூட அல்லாஹ்வுடைய பாதையில் சென்ற அந்த கூலிக்கு சமமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் என்று சொன்னால் நாமே நினைக்கலாம், என்னத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்து என்னத்துக்கு,
பொண்டாட்டியும் மனைவியும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை. மனைவியோ பிள்ளைகளோ நாம் உழைத்த உழைப்புக்கும் நாம் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்திற்குமான மதிப்பை கொடுக்காதவர்களாக இருக்கலாம். நாளை நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன உழைச்சி தந்தன்னு சொல்லி ஏவனமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் உழைத்த உழைப்பை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு. மனைவி மறந்து போகலாம், நீங்க என்ன பெருசா செஞ்சிட்டீங்க, பிள்ளைங்க ஐயோ அதை மறந்து போகலாம். எங்க அத்தா எனக்கு பெருசா ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், பிள்ளைகள் மறந்து போகலாம். ஆனால் அல்லாஹ் அந்த ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு பயணத்திற்கும் ஒவ்வொரு முறை உழைத்து உங்களுடைய குடும்பத்திற்காக நாம் செய்த அந்த உழைப்புக்காக அல்லாஹ் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் போன அந்த கூலியை தருகிறார் என்று சொன்னால் உழைப்புங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என் பிள்ளைக்காக சம்பாதிக்கிறோம். யாராவது யோசிச்சு பார்த்துருப்போமா இதுக்கு கூலி கிடைக்குமான்னு? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அல்லாஹ் நமக்கு கூலியை தருவான், அதுதான் நன்மை நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கைகளால் உழைத்து கொடுக்கக்கூடிய நம்ம மனைவிக்காக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக செலவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த செலவுக்காக செலவழிக்கக்கூடிய அந்த செலவும் கூட அந்த உழைப்பும் கூட அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமளி சார்ந்தது என்பதை என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரே ஒரு கவலை, ஒரே ஒரு வாய் என்ன செய்றீங்க, உங்களுடைய மனைவிக்காக நீங்க ஊட்டுறீங்க அப்படின்னா அந்த ஊட்டுதல் கூட தர்மம்னு சொன்னாங்க. ஒரு வாய் மனைவியுடைய ஆரம்ப கட்டங்களில் கல்யாணம் முடிந்த புதுசில் என்ன செய்யலாம் அப்படின்னா இது சாதாரணமான விஷயம், ஏதோ ஒரு நெருக்கத்துக்காக என்ன செய்யலாம் ஊட்டலாம். அடுத்து கேட்டால் அவங்களும் கேட்க போகிறதில்ல, நாமளும் ஊட்ட போகிறதில்லை. உங்களுக்கு என்ன இன்னுமா இளமை திரும்புது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வைக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஒரு வாய் எடுத்து என்ன செய்கிறோம், நம்முடைய மனைவிக்காக ஒரு ஊட்டுதல் என்ன செய்கிறோம், ஒரு கவலம் கொடுத்தோம் என்று சொன்னால் தர்மத்துடைய லிஸ்ட்டில் அது சேர்ந்துருமா. நம்ம ஏற்கனவே சம்பாதிச்சு கொடுத்தது ஒரு பக்கம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மனைவிக்கு என்ன செய்கிறோம், ஒரு வாய் ஊட்டி விடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அது தர்மம் அப்படின்னாங்க. இங்கே எத்தனை பேர் என்ன செய்யணும், அன்பால் ஊட்டக்கூடியவர்கள் இருக்கலாம். சில நேரங்கள் உடலில் முறையாத சூழ்நிலை என்ன செய்கிறாங்க இருக்கக்கூடிய பெருமக்களாக இருக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம ஊட்டும் பொழுது நம்முடைய மனசுக்குள்ள என்ன ஓடணும், நான் என் மனைவிக்காக ஊட்டக்கூடிய இந்த வாய் ஊட்டுதல் இருக்கு, ஒரு கையை ஊட்ட இந்த ஊட்டுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், நான் தர்மம் செஞ்ச நன்மையை எனக்கு தர்றான். என் பிள்ளைகளுக்காக நான் செலவழிக்கக்கூடிய செலவு அல்லாஹ்வுடைய பாதையில் நான் உழைத்த உழைப்புக்கான கூலியாக இருக்கும் என்பதை என்ன செய்ய வேண்டும், கண்ணியத்திற்குள்ள யோசித்து பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய விஷயமாக செஞ்சிருக்கிறாங்க, அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எல்லாருமே பிள்ளையோட கவலை இருக்குது, யாருக்கு பிள்ளையோட கவலை இல்லாமல் இருக்குது? எல்லாருமே பிள்ளையோடைய பற்றி அது கல்யாணம் முடிச்ச பிள்ளைங்களாக இருக்கலாம், அல்லது கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பிள்ளைங்களாக இருக்கலாம், அல்லது வளர்ந்து வரக்கூடிய தலைமுறையாக இருக்கலாம். இவனை பெற்று வளர்த்து படிக்க வச்சோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத இருக்க, நாளைக்கு எப்படி சம்பாதிக்க போகிறான்னு தெரியலையே, நாளைக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறான்னு தெரியலையே, இந்த புள்ள பிழைக்குமா, எப்படி வாயுள்ள பிள்ளையை தானே பிழைக்கும், என்னெல்லாமோ கற்பனையாக கவலையாக என்ன செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் ஓடிட்டு இருக்கு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய மாணவர் அபு ஹாலித் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மனைவிட்டு சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பிள்ளையை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நாள் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பிள்ளை நமக்கு வேண்டாம் அப்படின்னு. இங்கே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிள்ளை வேண்டாம் கல்யாணம் முடிஞ்ச தம்பதிகள் சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஜாலியாக என்ன செய்யணும், வெளியில் போகணும் வரணும், கொஞ்சம் நிம்மதியாக என்ன செய்யணும் இருக்கணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் அழகு போயிடும் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று காரணத்திற்காக பிள்ளைகளை பெற்றெடுப்பதை தாமதப்படுத்தக்கூடிய பெருமக்கள் இருக்கலாம். ஆனால் அபு ஹாலித் சொன்னார் மனைவியிடம், நாம கொஞ்சம் பிள்ளைகளை என்ன செய்யலாம், பெற்றெடுப்பதற்கான கால தாமதத்தை ஏற்படுத்திக்கும், கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ வேண்டாம், இப்போ பிள்ளைய பெற்றெடுத்தோம் வச்சோம் அப்படின்னா. அபு ஹாலித் நாம் யோசிக்காத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அபு ஹாலித் மனைவிக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்போ பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கே என்ன செய்ய வேண்டியது இருக்கும், நம்ம உழைக்க வேண்டியது இருக்கும், கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதனால் இபாதத்தை என்ன செஞ்சிடும் நமக்கு குறைஞ்சி போயிடும். எதுக்காக எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், மனைவி மக்களுக்காக இபாதத்துக்களை விட்டுட்டு இருக்கிறோம். அபு ஹாலித் சொன்னார், எனக்கு பிள்ளை இப்போ வேண்டாம், நான் என்ன செய்யணும்,
முழுமையாக நம்ம இபாதத்தில் ஈடுபடணும், கொஞ்ச நாள் கழித்து என்ன செஞ்சுக்கலாம், அது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமாக பேசி கொண்டு இருந்தார். இப்போ ஒரு நாள் கனவு என்ன செய்கிறது, அபுகாலிதுக்கு வருது. அபுகாலித் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருடைய கனவுல மஹ்ஷர் மைதானத்தில் கனவுல காண்கிறார். மஹ்ஷர் மைதானத்தை கனவுல பார்க்கிறாரு. எப்படி இருக்கு மஹ்ஷர் மைதானம்? சூரியன் பக்கத்தில் வந்து நிற்குது. மஹ்ஷர் மைதானத்தில் சூரியன் வந்து பக்கத்தில் வந்து நிற்குது. எல்லாரும் என்ன செய்யறாங்க, வேர்வையில நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச தீமையின் காரணத்தை கொண்டு என்ன செய்யலாம், தண்ணி கரண்ட காலுக்கு இருக்கலாம், முட்டுக்கு இருக்கலாம், இடுப்புக்கு இருக்கலாம், வயிற்றுக்கு இருக்கலாம், தொண்டை பகுதி வரை இருக்கலாம், சில பேர் முங்கி இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தத்தளிச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அபுகாலித் சொல்லார், என் கனவுல நான் பார்க்கிறேன், சில பசங்க என்ன செய்யறாங்க, சின்ன சின்ன பசங்க தண்ணியை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கிளாஸ்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து என்ன செய்யறாங்க, கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் பந்திகளை பரிமாறுகிற பொழுது கொஞ்சம் பார்த்து செய்கிற மாதிரி மக்கள் உண்டு தானே. பார்ப்போம், ஒரு முக்கியமான ஆள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோமே, பார்த்து பார்த்து கொடுக்குற பொதுவான ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்து பார்த்து செய்கிற ஒரு பழக்கம் என்ன செய்ய, சில குறிப்பிட்ட விஐபிகளுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் கூடுதலாக வச்சாதான் அவர் நம்மளை மதிப்பார். இல்லைன்னா சில பேர் என்ன செய்வாங்க, அன்றைக்கி வந்தேன் என்னை கவனிச்சியாக வச்சான்னு சண்டை போடுவாங்க. அதனாலுக்கே என்ன செய்யறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு நினைப்பார். இப்போ இங்கே மக்கள் மைதானத்தில் அந்த சின்ன பிள்ளை என்ன செய்கிறாங்க, பார்த்து பார்த்து ஆள் பார்த்து கொடுத்துட்டு இருக்குது. இப்போ ரெண்டு சின்ன பிள்ளைங்க ஒரு பையன் போயிட்டு இருக்கும் பொழுது அபுகாலிது கூப்பிட்டு சொன்னாரா, எப்பா எல்லாரும் தாகத்தில் இருக்கிற மாதிரி தான் நானும் தாகத்தில் இருக்கிறேன், எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க, ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நீ தண்ணி கொண்டு போறல்ல, கொஞ்சம் எனக்கு அது தாயே அப்படின்னாரு. தண்ணி என்ன செய்கிற, உன் கையில் தண்ணி இருக்குதுல்ல, அது கொஞ்சம் தாகம் அதிகமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது. இனியாலும் இந்த மக்கள் மைதானத்தில் நிற்கவே முடியலை, கொஞ்சம் தண்ணியை தாயே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, கேட்டார். அப்போ அந்த குழந்தை கேட்குமா, அந்த பையன் கேட்பாரா, உலகத்தில் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சா அப்படின்னு கேட்பார் அந்த சின்ன பையன். அப்போ அபுகாலித் சொன்னார், எனக்கு பொம்பளை பிள்ளைலாம் இல்லையே அப்படின்ட்டு. திரும்ப அந்த பையன் கேட்டுச்சியாம், ஏன்பா உங்களுக்கு உலகத்தில் ஆண் குழந்தையை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களான்னு, பொம்பளை பிள்ளைய வளர்க்குறது தான் கஷ்டம்னு நினைத்தாங்க. அபுகாலிதோட கனவுல என்ன வந்துச்சு, ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறது உனக்கு கஷ்டப்பட்டியா, அப்படியெல்லாம் ஒன்றும் படலை. சரி, உனக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்களா, உலகத்தில் இருக்கிறாங்களா, எனக்கு பிள்ளையே கிடையாது, துவா செய்யக்கூடிய சூழ்நிலையில் பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு. அப்போ உனக்கு எதுக்கு நான் தரணும் அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு பிள்ளை இல்லாத உனக்கு இது தவறுதலாக எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு குழந்தையுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை யோசித்து பார்க்கிறோம். வேணுமனே காலம் தாழ்த்துகிற, வேணுமே வேண்டாம் என்று பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த புள்ளை கேட்டுச்சா, பிள்ளை இல்லை உங்களுக்கு நான் ஏன் தரணும் அப்படின்னு. அபுகாலித் சொன்னாரா, நானும் தாகத்தில் தானே இருக்கிறேன், எல்லாரும் தாகத்தை எல்லாரும் கொடுக்குறாங்களோ வைக்கிறாங்களே, எனக்கு நீ தந்தா என்ன அப்படின்ட்டு. பிள்ளைங்களும் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அபுகாலித் அந்த குழந்தை சொல்லிச்சா, உங்களுக்கு தெரியாதா, சில பாவங்கள் வந்து என்ன செய்யப்படும், சில பாவங்கள் மன்னிக்கப்படுறது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. எப்படி மன்னிக்கப்படும், நம்ம நினைச்சிக்க வேண்டிய விஷயம். என் பிள்ளைக்காக நான் கவலைப்படுறது, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதற்காக நான் கவலைப்படக்கூடியது, என் குடும்பத்தை நல்ல முறையில் பார்க்க வேண்டும் என்று நான் உழைக்கக்கூடிய இந்த உழைப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிள்ளைக்காக கவலைப்படுபவரும் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய உழைப்பும் சில பாவங்களை மன்னித்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? மஹ்ஷர் மைதானத்தை தண்ணிக்காண்டி பிள்ளைங்கள்ட்ட எதிர்பார்த்துட்டு நிற்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளை இல்லையா? பிள்ளையோட கவலை வேணுங்க, பிள்ளையோட கவலை வேணும், குடும்பத்துக்காண்ட உழைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சது, அந்த பிள்ளை மறுமையில் சொன்ன உடனே அபுகாலித் என்ன செய்கிறார், முடிச்ச உடனே தன் மனைவிட்டு போய் சொன்னார், எந்த மனைவியிடம் புள்ள வேண்டாம், இபாதத்து ரொம்ப முக்கியம், அல்லாஹ்வுக்காக முழுமையாக நம்ம இபாதத் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த அபுகாலித் சொன்னார், நமக்கு சீக்கிரம் ஒரு புள்ள வேணும் அப்படின்ட்டு. ஏங்க அப்படி சொல்றீங்க? மாதிரி ஒரு கனவு, யதூஃபு அலைஹி வில்தான் முகல்லதுன், அந்த மறுமையில வாக்கியாவுடைய சூறால வரக்கூடிய ஆயத்து, மறுமையில சின்ன சின்ன பிள்ளைங்களா என்ன செய்வாங்களே, தண்ணி கிளாஸை கொண்டு வந்து சுத்திட்டு இருப்பாங்களே, அந்த காட்சியை நான் என்ன செஞ்சேன், கனவுல கண்டேன். நமக்கு என்ன செய்யணும், பிள்ளைங்க வேணும், சீக்கிரம் நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு வேண்டும் என்பதாக என்ன செஞ்சாரு அபுகாலித் சொன்னார் என்று சொன்னால், உலகத்தில் நம்முடைய கஷ்டங்களோ நம்முடைய உழைப்பை என்ன செய்யலாம், மனைவி மக்களும் உணராமல் போகலாம்.
என்ன பெருசா சம்பாதிச்சு தந்தாரு, என்ன பெருசா வீடியோ கட்டிட்டாரு, என்ன பெருசா என்ன செஞ்சுட்டாரு, கட்டி கொடுத்துட்டாரு. நாம் செய்த எல்லா விஷயத்தையும் என்ன செஞ்சலாம், நன்றி இல்லாதவர்களாக மனைவிகளும் பிள்ளைகளும் மறந்து போகலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்திருப்பால் அதற்கான கூலியை தருவான் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் என்ன செய்வான், நான் கஷ்டப்படுறது என் குடும்பத்துக்காக தான். மனைவி மறந்தாலும் சரி, பிள்ளைகள் மறந்து போனாலும் சரி, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எனக்கான கூலியை தராமல் இருக்க மாட்டான் என்பதை என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்கன்னா, சாதாரணமாக நம்முடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய உழைப்பில் கூட அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நன்மையை வைத்திருக்கிறான் என்பதை யோசித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யாருக்காவது முடியாமல் இருக்குது அப்படின்னா போய் சந்திக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு சந்திக்க போகிற விஷயம் இருக்குது. இப்போ ஹஸர் ரலியல்லாஹு ஒரு என்ன செய்கிறாங்க, சந்திக்க போகிறாங்க ஒரு சஹாபி. ஒன்றும் அலி ரலியல்லாஹு விசாரிக்கிறாங்க, இப்போ நீங்கள் உண்மையாகவே இந்த நலன் விசாரிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார் வந்த சஹாபி, ஆமாங்க உண்மையாகவே நலன் விசாரிக்கத்தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. சில பேர் இப்படி விசாரிக்க வருவாங்க தானே நம்மள்கிட்ட. நம்ம போய் பார்க்கலன்னா இவன் ஏன் நம்மளை பார்க்க வரல, சில பேருக்கு அதெல்லாம் ஒரு வன்மமாக இருக்கும்ல. நான் முடியாமல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தியா, நான் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தேன், ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன், என்னை பார்க்க வந்தியா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, என்னை பார்க்க வந்தியா, ஏதாவது ஒன்று சொல்லி என்ன செய்வாங்க. நாளைக்கு சில பேர் இப்படி பார்க்க போகிற மக்கள் இருக்கிறாங்க, நாளைக்கு அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னை பார்த்து என்னை பார்க்க வந்தியான்னு கேட்கக்கூடாது. அதுக்காக பார்க்க போகிறது அல்ல அந்த பார்க்க போகிறது. அலிரல்லா கேட்டாங்க, உண்மையாவே என்ன நலன் விசாரிக்கிறதாக, என்னுடைய கஷ்டங்களிலே நீ பங்கு பெறுவதற்காக, என் நலனை விசாரிப்பதற்காக மட்டும்தான் வந்தியா, என் பிள்ளையோட நலனை விசாரிக்கிறதுக்காக வந்தியா? ஆமா அப்படின்னு அலிரல்லா சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு உடம்பு முடியாமல் இருக்குதோ, யார் உடல் முடியாமல் இருக்கிறாங்களோ, அது ஆபரேஷனாக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், காயப்பட்டவர்களாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் முடியாமல் இருந்தவங்களை போய் என்ன செய்யறோம், சந்திக்க போறோம் அப்படின்னா கற்பனை செய்ய முடியாத கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70,000 மலக்குமார்கள் உங்களுக்காண்டி துஆ செய்றாங்க. சாயந்தரம் போய் ஒருத்தரை போய் பார்க்குறீங்களா, மறுநாள் காலை வரை உங்களுக்காக துஆ செய்றாங்க. நீங்க பார்த்துட்டு வந்து சாதாரணமாக ஒருத்தர் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டோம்பா, நம்ம என்ன நினைக்கிறோம், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க, அவர் நோயாளியாக இருக்கிறாருங்க, அவருக்கு அடிபட்டுட்டுங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பார்க்க போறோம்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70,000 மலக்குகள் அவருக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, துஆ செய்றாங்க. பார்க்க போனவருக்கு காலையில் பார்க்க போனா சாயந்தரம் வரை என்ன செய்வாங்க, அந்த 70,000 மலக்குமார்கள் நமக்காண்டி துஆ செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதெல்லாம் சாதாரணமான விஷயம். நமக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவரை பார்க்க போறதுங்கிறது பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் அந்த அமல் கூட என்ன செய்யப்படும், நமக்கான கூலியை நமக்கு தரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். சொன்னா எந்த அமலையும் சாதாரணமாக நிற்கக்கூடாது. ரசூலுல்லாஹி இன்னும் சொன்னாங்க, யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்க போறீங்களா, கிட்டத்தட்ட 70 கரி தூரத்துக்கு இங்கே போயிடுவீங்க அப்படின்னாங்க. என்ன அளவு அது, அது என்ன அளவு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலிருந்து என்ன செய்வீங்க, 1 வருடத்துடைய பயண தூரம் தான் ஒரு கரீபுங்கிறது. நரகத்திலிருந்து 1 வருடத்துடைய தூரம் தான் கரீபுங்கிறது. கிட்டத்தட்ட ஒருத்தர் நீங்க நலன் விசாரிக்க போனீங்க அப்படின்னா, ஒருத்தர் முடியாம இருக்கும் பொழுது அவரை விசாரிக்க போகக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் உங்களை என்ன செஞ்சிருமா, நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரத்துக்கு உங்களை நகர்த்தி வச்சிருமா. அந்த நரகத்துடைய காற்று கூட நம்ம மேல படாத அளவுக்கு, அந்த நரகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மை தூரமாக்கி விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம இன்னைக்கு யாராவது எங்களுக்கு கொஞ்சம் துவா செய்யுங்கப்பா, எல்லாரும் துவா செய்யுங்கன்னு உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம நிறைய பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். யாராவது நம்மள்கிட்ட எதுக்காக துவா செய்ய சொன்னாங்கன்னா அது சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குங்க, என்னுடைய வியாபாரத்தில் இப்படி இருக்குதுங்க, எனக்கு நோயாக இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்கிறாரு, எனக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, நாம பதிலுக்கு அவருக்காக என்ன செய்கிறோம், துவா செய்வது என்பது நம்முடைய பொறுப்பு கணியத்திற்குரியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்றீங்க, யாராவது ஒருத்தருக்கு துவா செய்றீங்க, யாராவது ஒருத்தர் அவருக்கு பார்க்குறோம், அவர் துவா செய்யவே நம்மள்கிட்ட சொல்லலை, ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அவரை பார்க்குறோம், அவர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிற மாதிரி தெரியுது,
நாம் என்ன செய்வோம், அவருக்காண்டி துவா செஞ்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குகள் உங்களுக்காக துவா செய்றாங்க. நம்ம சாதாரணமான மனுஷன், நாம சாதாரணமா என்ன செய்யற, மற்றவங்களுக்கு துவா செய்யற பொழுது மலக்குகள் நமக்காண்டி துவா செய்வாங்களாம். யா அல்லாஹ், இவர் என்ன செய்யறாரு, யாருக்காலாம துவா செஞ்சுட்டு இருக்காரு, இவருக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவைகளை எல்லாம், நமக்கு தேவையானது எல்லாம் மலக்குகள் உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. யா அல்லாஹ், அவருக்கு அதை கூட, அவருடைய வியாபாரத்தில் பறக்கத்து செய்யும், அவருடைய குடும்பத்தில் பறக்கத்து செய்யும், அவருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் குடுன்னு சொல்லி மலக்குகள் என்ன செய்யறாங்க, துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் எந்த அமலும் சாதாரணமானது கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்கள், உலகத்தில் நாம செய்யக்கூடிய எந்த அமலையும் சாதாரணமாக கடந்தும் போய்விடக்கூடாது. அல்லாஹ் அந்த அமல் மூலம் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா அல்லது நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா, நம்முடைய அந்தஸ்தெல்லாம் உயர்த்தப்படுமா என்பது எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய எந்த அமலும் சாதாரணமானது கிடையாது. நாம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.